நடைபயணத்தினுடைய நிறைவு விழா நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் அகில இந்திய அளவில் பல்லடத்தில் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவருடைய அந்த நடைபயணம் நிறைவு விழா நிகழ்ச்சியில் அகில இந்திய நமது பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு அதில் நிறைவு செய்ய இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மறுதினமே தூத்துக்குடி நடைபெறுகிற துறைமுகத்தில் நடைபெறுகிற அரசு விழாவிலும் குலசேகரப்பட்டணத்தில் நடைபெறுகின்ற விழாவிலும் கலந்து கொண்டு விட்டு திருநெல்வேலிக்கு அன்றைய தினமே 28ஆம் தேதி காலையில் 10 மணிக்கெல்லாம் திருநெல்வேலியில் நடைபெறுகிற பிரம்மாண்டமான இந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு மிகப்பெரிய ஒரு பரப்புரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதற்காக இன்றைக்கு அடிக்கல் நாட்டு விழா இன்றைக்கு நடைபெறுகிறது. 28ஆம் தேதி விழா நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும். மீட்டிங்கில் வந்து கூட்டணி கட்சியிலேருந்து யார் கலந்துக்கிறாங்களா, வேறு யாரும் வெளிமாநிலத்திலேருந்து வேறு யாரும் கலந்துக்கிறாங்க? இல்லை, அதாவது யாரெல்லாம் வராங்கன்னு இனிமேல் தான் எங்களுக்கு தெரியும். கூட்டணி கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே கலந்து கொள்வார்கள். இப்போ தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் எல்லாருடைய மனதிலும். தமிழகத்திற்கு ஒரு 15 தடவைகளுக்கு மேலாக பாரத பிரதமர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இது திருநெல்வேலிக்கு முதன்முறையாக இப்போ வர்றாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் மக்கள் மட்டத்தில் இருக்கிறது. தாமரைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது. மீண்டும் 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த எல்லா மக்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அன்றைக்கு அமையும். பிறகு தேர்தல் பரப்புரை முடிந்து மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.